ஆக்சுவலி இங்கேருந்து வேற ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும், அது ரொம்ப தூரம். ஸோ பஸ்ஸில் போகலான்னு நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணியிருக்கோம். அப்போ தான் யாரும் அந்த இடத்துல கீயை கட்டி தொங்க போட்டு போயிருக்காங்க. டக்குன்னு வந்து என்னோட கேவலமான மைண்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த கீ வந்து ஏதோ ஒரு பஸ்ஸிலோட ஸ்டார்டிங். ஸோ அந்த கீயை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த கீக்கான லாக்கை நான் தேடணும்னா அதுலேருந்து ஒரு க்ளூ வரும். அப்படியே போய் கடைசியில் நான் வந்து ஒரு புதையல் அடைஞ்சிருவேன். இப்போ அந்த அபுதாபியில் பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கோம். கார்னேஜ் ஹாஸ்பிட்டல். இங்கே இந்த மாதிரி பப்ளிக்கில் வீடியோ எடுக்கிறதுலாம் ரொம்ப வித்தியாசமெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கேமரா தூக்கிட்டு அங்கே எங்கே சுற்றிடுவாங்கப்பா அப்படின்ட்டு. எஸ்கலேட்டரில் ஏறணும் இறங்கணும். சொல்லே நாம சேர்ந்த கேட்கலாம். பஸ்ஸில் வந்து இறங்கியாச்சு. இதான் செட்டுன்னு நினைக்கிறேன். இந்த நிற்கிற பஸ்ஸில் டிரைவரை காணோம். அந்த 55ன்ற பஸ்ஸில் ஏறினீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் வந்துடலாம். கார்னேஜ் ஹாஸ்பிட்டல். எல்எஃப்எல் ஃபார்மசி. சரி பார்ப்போம் அது என்னன்னு. இப்போ நம்மூர் ஃபார்மசியா? பயோனியரா? ராம்நாடுக்காரங்க பார்க்குறீங்கன்னா பயோனியர்னு கமெண்ட் பண்ணுங்க. கேவலமா இல்லை. உங்களுக்கு உங்கள் அப்பா பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பா பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்க. இப்படிதாங்க சின்ன பிள்ளைகளை ஏமாத்திட்டு இருக்காங்க. சரி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என்ன கதைன்னு வரேன். ட்ரைபேட் வாங்கினேன்டா, அப்படி வச்சுட்டு எடுக்க முடியல. இது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ரொம்ப பெருசாக இருக்குது. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் ரெசியூம் கொடுத்துருக்கியா? இல்லையா? பட் இங்கே போய் கொடுக்கலாம். கொடுத்தா வாங்கிக்குவாங்களா? போய் பார்த்தோன்னா தான் தெரியும். காய்ஸ் என்ன நிலைமைன்னு ஒன்றும் தெரியல. கார்னேஜ் ஹாஸ்பிட்டல். வில் see what gonna happen. ஸோ காய்ஸ் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் உள்ளே போகலான்னு போகிறப்ப திடீர்னு ஒருத்தர் கோட் சூட்லாம் போட்டு ஓடி வந்து என்ன ஏதுன்ற பதற்றத்தோட பரபரப்பாக கேட்டார். நாங்களும் அதே பரபரப்பாக அந்த மாதிரி வேலை தேடிக்கிறோம்னு சொல்லாமல் லைஃப் கார்னர் அப்படின்ற ஒரு நேம் சொல்லி அவங்க தான் அந்த ஃபார்மசிலாம் இது பண்ணுறாங்க, அவங்களோட வெப்சைட்டில் போயிட்டு பண்ணுங்கள். அப்புறம் சேஹா அப்படின்னு சொன்னார். இந்த ஹாஸ்பிட்டலோட இதாக தான் அந்த இதில் போயிட்டு நீங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் நினச்சேன் அவர் ஏதோ ஒரு வேலட் பார்க்கிங்கில் இருக்கிறவர் போல அப்படின்னு பார்த்தா இந்த அளவுக்கு நாலேஜபிளாக இருக்கார். சரி சார் தேங்க்யூன்னு சொல்லிட்டு திரும்பிட்டோம். இப்போ நாங்கள் ரோடு கிராஸ் பண்ணி போகணும். ஆனால் இங்கே அண்டர் பாஸ் இல்லை, சிக்னல் இல்லை. சரி ஓகே பார்க்குறோம்.